இன்றைய பழமொழி அகலுள் நீராலே துடும்பல் எரிந்துவிடல். சிறிய அகலுக்குள் நீரினை ஊற்றி நீச்சல் அடித்து குளிக்க இயலுமா? ஒரு நாள் மதியம் சன்னல் அருகே அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது வெளியே இரு சிறுவர்கள் பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்டது. ஒருவன் மற்றவனிடம், ஏண்டா ஏன் இன்னைக்கு இவ்வளவு சோகமாக இருக்க என்று கேட்டான். அதற்கு மற்றவனோ, நான் இன்று தேர்வு சரியாக எழுதலடா என்று புலம்பினான். அதற்கு முன்னவனோ, நீ தான் நேத்திக்கே காப்பி அடிக்கிறதுக்காக எல்லா பிட்டையும் ரெடி பண்ணி தயாராக எடுத்து வச்சிட்டியே, அப்புறம் என்ன, பார்த்து எழுத வேண்டியது தானே என்றான். அதற்கு இவனோ, ஆமாண்டா, அதுதான் வழக்கமாக செய்கிறேன். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி எழுதுகிற நொடியில் மனசுக்குள்ளே இது தப்புன்னு தோணுச்சு. இன்றைக்கி ஒரு நாள் இப்படி செஞ்சு ஒரு கெட்ட பேரை சம்பாதிச்சுட்டா அதுக்கப்புறம் அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் இல்லையாடா? அது ஒரு அகலுக்குள்ளே தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே நீச்சல் அடித்தா நடக்கிற காரியமாக அது மாதிரி அந்த பழியை நம்ம மாற்றவே முடியாது. அதனால் இனிமேலாவது நான் இந்த தவறை பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லை, நான் அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கே படிக்காமல் வீணாக பொழுதை கழித்ததுனால தானே இந்த கஷ்டம் எனக்கு. இனிமே நான் நேரத்தை வீண் பண்ணாமல் அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கே படித்து எனக்கு இந்த பழிச்சொல் வராமல் பாதுகாத்துப்பேன். என்னை நான் மேல்நிலையில் ஏற்றிட்டு போகணுன்னா இது ஒன்று தாண்டா எனக்கு வழி. அதனால் இனிமே அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கே படிச்சிடுவேன் என்றான். ஆம், மிகுதியான பழிச்செயல்களை ஒருவன் அதிகமாக செய்துவிட்டால் மீண்டும் அந்த பழியை போக்கிக் கொள்ளத்தக்க வழிகளையும் அவன் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறியாதவன் மேல்நிலை அடைதல் என்பது ஒருபோதும் நடக்காது. அகலினுள் உள்ள நீரிலே நீர் துளும்ப குளித்து தூய்மையாவேன் என்று சொன்னால் அது நடக்கிற காரியமா என்ன? இதோ அதற்கான பழமொழி பாடல். மிக்க பழி பெரிதும் செய்தக்கால் மீட்டதற்கு தக்கது அறியார் தலை சிறத்தல் எக்கர் அடும்பு அலரும் சேர்ப்ப அகலுள் நீராலே துடும்பல் எரிந்துவிடல். சரியா நேயர்களே? நாளை மற்றொரு பழமொழியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு விடை பெறுவது அம்பாள் பாட்டி.